வணக்கம். ஆறறிவும் தொல்காப்பியமும். கல்லில் மட்டும் கடவுள் இருப்பதாக கருத வேண்டாம். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து உயிர்களும் கடவுளின் படைப்பே. உடலால் மட்டும் தொட்டு உணர்வது ஓரறிவு. உதாரணம்: மரம், செடி, கொடி, புல், பூண்டு. உடல், நாக்கு இரண்டாலும் உணர்வது ஈரறிவு. உதாரணம்: மீன், சங்கு, நத்தை முதலான கடல்வாழ் உயிரினம். உடல், நாக்கு, மூக்கு ஆகியவற்றால் உணர்வது மூன்றறிவு. உதாரணம்: எறும்பு, கரையான், அட்டை போன்ற ஊர்வன. உடல், நாக்கு, மூக்கு, கண் ஆகியவற்றால் உணர்வது நான்கறிவு. உதாரணம்: தும்பி முதலான பூச்சி இனங்கள். உடல், நாக்கு, மூக்கு, கண், காது ஆகியவற்றால் உணர்வது ஐந்தறிவு. உதாரணம்: விலங்குகள், பறவைகள். உடல், நாக்கு, மூக்கு, கண், காது, மூளை இந்த 6 உறுப்புகளையும் பயன்படுத்தி உணர்வது ஆறறிவு அல்லது பகுத்தறிவு எனப்படும். இதற்கு உதாரணம் மனிதன். இதுவே கடவுளின் படைப்பு. பழக்கம். 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி விட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள். நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்க பழகி விடுவீர்கள். இதுதான் நியதி. நன்றி, வணக்கம்.